நாம் பார்க்க போகிறது பிளட் டெஸ்ட், இரத்த பரிசோதனை. அதாவது நோய் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, நோய் வராமலேயே தடுப்போம் அப்படிங்கிறது இன்னொரு கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியான மக்கள் இருப்பாங்க இல்லையா? அப்போது நோய் வராமலேயே தடுக்கிறதுக்கும் நோய் வர்றதுக்கு முன்னாடி காக்கிறதுக்கும் இந்த பிளட் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த இரத்த பரிசோதனையில் இன்றைக்கி நமக்கு கேன்சர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எத்தனை வருஷம் கழித்து கேன்சர் வரும் அப்படிங்கிறது அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அதற்கான அறிகுறி, சிம்டம், அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கட்டிகள் எங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கான விஷயங்களை எல்லாம் அந்த பிளட் டெஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்வியலையும் உணவு பழக்கத்தையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வதன் மூலமாக அந்த நோய் நமக்கு வராமலேயே நம்ம தடுக்க முடியும். ஆனால் நம்ம ஊர் மக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுங்களா? பிளட் டெஸ்ட்டு எல்லாருமே எடுக்கிறோம், ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரியணும், அது நமக்கு தெரியறதில்ல. அதனால் டெஸ்ட்டு சரியாக எடுக்காதனால, ரிசல்ட் சரியாக வராதனால, நம்ம மாத்திரைகளை சரியாக உட்கொள்ளாதனாலையுமே நமக்கு நோய்கள் தொடர்ந்து இருக்குங்கிறதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய செய்தி. ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஃபாஸ்டிங்கில் செக் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, சுகருக்காக நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா, ஃபாஸ்டிங்கில் எடுக்கணும்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வெறும் வயத்தில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு எடுக்கிறது தான் இந்த ஃபாஸ்டிங்கில் எடுக்கக்கூடிய பிளட் டெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. மருத்துவர்களோ அல்லது பரிசோதனை பண்ணுறவங்களோ கூட முறையாக அதை சொல்ல மாட்டாங்க. ஃபாஸ்டிங்கில் எடுக்கிறதுக்கு பேர் இல்லைங்க, அந்த இது 12 மணி நேரம் இடைவெளி இருக்கணும். நீங்கள் இரவு சாப்பிட்ட சாப்பாட்டிலிருந்து 12 மணி நேர இடைவெளியில் எந்த ஆகாரமும் சாப்பிடாமல் இருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங்கே ஒழிய, அதிகாலையில் எந்திரிச்சோடனே எதுவுமே சாப்பிடாமல் எடுக்கிறதுக்கு பேர் இல்லை. அப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு நீங்கள் ஃபாஸ்டிங்காக பிளட் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறீங்கன்னா, அதுக்கு முந்தைய நாள் 6 மணிக்கு உள்ளே நீங்கள் சாப்பிட்ருக்கணும். அப்போனா தான் 6லேருந்து 6 12 மணி நேரம் இடைவேளை இருக்கும். அப்படி நீங்கள் எடுக்கும்போது தான் அந்த ரிசல்ட் சரியான ரிசல்ட்டாக நமக்கு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், குழந்தை பாக்கியத்துக்கான தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விந்துவை பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க, அந்த ஸ்பெர்ம் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அப்போது அந்த விந்துவை ஒரு 12 நாளைக்கு அவங்க வெளியேற்றாமல் இருந்திருக்கணும். அது இணையோடு சேர்வதாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட சில பழக்கங்களால் அது வெளியேற்றாமல் இருந்தால் தான் 12 நாட்கள் சேமித்திருந்த சூழ்நிலையில் தான் அந்த டெஸ்ட்டுக்கே அவங்க போகணும். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட் எடுங்கன்னா உடனே நாளைக்கே எடுத்துருவோம், இல்லை அடுத்த வாரம் எடுத்துருவோம், என்றைக்கு நம்ம அவைலபிளாக இருக்கோமோ அன்றைக்கி எடுத்துருவோன்னு எடுத்துருவாங்க. அப்போ அந்த ரிசல்ட் சரியாக வராது. அதே மாதிரி அந்த உயிரணுன்னு சொல்லக்கூடிய விந்துவினுடைய முதல் துளி ரொம்ப முக்கியம். அது தவறாமல் அந்த சோதனை குடுவையில் சேமிக்கப்படணும், அந்த குழாயில் சேமிக்கப்படணும். அப்போனா தான் அந்த ரிசல்ட் சரியான ரிசல்ட்டாக வரும். இப்படி நம்ம இரத்த பரிசோதனையாக இருக்கட்டும், எந்த பரிசோதனை போனாலும் அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான செய்திகள்லாம் இருக்குது. நம்ம மக்களுக்கு எது ஃபேட்டு, எது கொலஸ்ட்ரால் அப்படின்னு இன்னும் நமக்கு தெரியாது. ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் ஒன்றுன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கொலஸ்ட்ராலே ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதிலே எவ்வளோ கேட்டகரி இருக்குது. இப்போ ட்ரெயினில் ஸ்லீப்பர் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு, அப்புறம் ஏசி, அன்ரிசர்வ் கோச் அப்படின்னு இருக்கிற மாதிரி கொலஸ்ட்ரால்லே நிறைய இருக்குது. HCLன்னு ஒன்று இருக்குது, LDLன்னு ஒன்று இருக்குது, VLHCLன்னு ஒன்று இருக்குது, VLDL அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அக்லி கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் சேர்த்து வரக்கூடிய டோட்டல் நம்பரை தான் நம்ம கொலஸ்ட்ரால்னு நினச்சி அது ஜாஸ்தியாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியணும். பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட்னால் என்னென்ன எடுப்பாங்க, அதில் ரிசல்ட் என்னென்ன மாதிரி இருக்கணும், நமக்கு எப்படி இருக்குது, இதனால் என்னென்ன பாதிப்புங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை இன்றைக்கி மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. அப்போது அந்த நல்ல கொழுப்புங்கிறத கழிச்சிட்டு மீதி இருக்கிறத பார்த்து அந்த கால்குலேஷன் பார்த்தாலே நமக்கு போதும். இன்னும் சில பேர் மேலே படிப்பு சொல்லுதா இருந்தாக்கா, கால்சியம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ரத்தத்தில் செக் பண்ணுவாங்க. கால்சியத்தை ரத்தத்தில் செக் பண்ணுறதுனுடைய நோக்கமே வேறு. ஆனால் கால்சியத்தை ரத்தத்தில் செக் பண்ணாமல் எங்கே செக் பண்ணா, எலும்பில் செக் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அப்படி எலும்பில் கால்சியம் எப்படி இருக்குன்னு பார்க்குற அந்த சோதனையில் தான் உடம்புல எவ்வளோ கால்சியம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இப்படி அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நமக்கு முறையாக அறிவிப்பு செஞ்சாலும் கூட நமக்குன்னு சில விஷயங்களில் ஒரு சில விழிப்புணர்வு வரணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிசல்ட்டை நம்ம கூகுள் பண்ணி பார்க்குறது அல்லது செல்ஃப் மெடிசின் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு பிளட் டெஸ்ட்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரியான டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்கங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியும். இன்னும் சொல்லப்போனால் பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குது தெரியுங்களா? B12 அப்படிங்கிறதுக்கு இருக்குது.
அது எங்கேருந்து கிடைக்குதுன்னா சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இல்லை 8 மணி வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே பட்டாலே போதுங்க. இறைவன் எப்பேற்பட்ட அதிசயத்தை நிகழ்த்துறான் பாருங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்துணவை சாப்பிட்றோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான சத்தை கொடுத்து நோய் வராமல் காப்பாற்றுறதுக்கான எல்லா சக்தியையும் சூரிய வெளிச்சத்தில் கொடுத்து அந்த ஒளி நம்ம மேலே படுற மாதிரி வைத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நலமோட இருக்கிறதுக்கு இறைவன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம கையில் ஃபுல்லாக க்ளவுஸை போட்டுக்கிட்டு அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படாமல் ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்னா எப்பேற்பட்ட தவறை நம்ம பண்ணிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போல்லாம் டிராஃபிக் போலீஸே நல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சொன்னவர் ஒரு பத்திரிகை ஃபோட்டோகிராஃபர். ஏங்க எப்படிங்க எப்படி சொல்கிறீங்கன்னு பாருங்களேன். டிராஃபிக் போலீஸு டிராஃபிக்கில் நின்று டிராஃபிக்கை இந்த சிக்னலை பார்த்து டிராஃபிக் அது பாட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க ஓரமாக நிற்கிறத விட்டு செல்ஃபோன்லேயே வளைச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, அது என்ன அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு தெரியும் என்னென்னா, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரமாக வாங்கன்னு மறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. போங்க ஐயாவை பாருங்கள், லைசன்ஸ் எடுங்க, ஆர்சி புக் எடுங்க அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் போகணும், சார் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும்னு ஏதாவது ஒன்று சொல்லி, நான் அங்கே வேலை பார்க்குறேன் இங்கே வேலை பார்க்குறேன்னு ஏதாவது சொல்லி தப்பிச்சு போகிறதுல இவங்க குறியாக இருப்பாங்க. இப்போ அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் கிடையாது. வண்டி போய்கிட்டு இருக்கா, டக்குன்னு ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான். அடுத்த நிமிஷமே வாட்ஸ்அப்பில் யார் ரூல்ஸை வயலேட் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரோ அவருடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடும் ஃபோட்டோ. ஃபைன் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயிலும் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. நீ ஹெல்மெட் இல்லாமல் போன, நீ ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட்டில் திரும்பின, லெஃப்ட்டுக்கு பதிலாக ரைட்டில் திரும்பின, ஏதாவது காரணத்தை போட்டு கரெக்டாக பக்காவாக அந்த ஃபோட்டோவோடு வரும். ஃபோட்டோ எவிடன்ஸோடு ஒன்றும் தப்பிக்க முடியாது. மேலே இருக்கவன் பார்த்துக்குவான்ற மாதிரி இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களே ஃபோட்டோ எடுத்து இவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அது தவிர ஆட்டோமேட்டிக் கேமரா வேறு வந்துருச்சு. சிக்னலில் யாருமே இல்லைனாலும் ஃபோட்டோ எடுத்து தப்பு பண்ணுறவங்கள ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டுக்கு ஃபோட்டோ வந்துடும், அவங்க செல்லு வழியாக வந்துடும். இப்படி நிலைமைகள். ஒருத்தர் கார் ஓட்டிக்கிட்டு வர்றாரு, சிக்னல் ரொம்ப கரெக்டாக ஓவர் ஸ்பீடு இல்லாமல் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரெட்டு போட்டு அப்படி நிற்கிது. இவர் வந்து நிற்கிறார், வண்டியை கரெக்டாக கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுறார் சிக்னல் முன்னாடி. பக்கத்தில் ஒரு ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது, பளிச்சுன்னு ஒரு ஃப்ளாஷ் அடித்து முடியுது. நம்ம என்ன கரெக்ட் ஸ்பீடில் தான் வந்தோம், கரெக்டாக கொண்டு வந்து அந்த கோட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டுறோம், அதுவும் சிக்னலில் ரெட்டு போட்டிருக்கும் போது நிற்கிது. இப்போ எதுக்கு லைட் அடிக்குது, எதுக்கு ஃபோட்டோ எடுக்குது அப்படின்னு இவருக்கு சந்தேகம். வண்டி பச்சை விழுந்துச்சு. திருப்பி என்ன பண்ணார், ஏன் இப்படி எடுத்துச்சு, இன்னொரு தடவை வருவோம்னு சொல்லி வண்டியை சுற்றிக்கிட்டு யூட்டர்ன் எடுத்து இப்படியே திருப்பி வரும்போது ரெட்டு விழுந்துச்சுல்ல, அதே 30 ஸ்பீட்லேயே வந்து டக்குன்னு நிப்பாட்டினார். இப்போவும் கேமரா பளிச்சுன்னு அடிச்சு. எதுக்கு இது அடிக்குது ஆட்டோமேட்டிக் கேமரா, நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணோம்? இவர் கோபம் தாங்க முடியலை. 3ஆவது தடவையும் அதே மாதிரி சுற்றி வந்து நிப்பாட்டினார். அப்போவும் வந்து பளிச்சுன்னு அடிச்சு கேமரா. கோபம் தாங்க முடியலை. 5 தடவை முயற்சி பண்ணி பார்த்தார், கேமராவில் எதுவும் கோளாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனோடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, நீங்கள் வந்து அந்த சிக்னல்கிட்ட 5 தடவை ரூல்ஸ் வயலேட் பண்ணிங்க, அதுக்கு இவ்வளோ அபராதம் அப்படின்னு வந்திருக்கு. அவசரமாக பார்த்தாரு. ரொம்ப தெளிவாக பார்ப்போம், எந்த ரூல்ஸை வயலேட் பண்ணோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போன்னு பார்த்தா, சீட் பெல்ட் இல்லாமல் நீங்கள் வண்டியை ஓட்டிருக்கீங்க காரை அப்படின்னு அதில் இருக்குது. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டி ஓவர் ஸ்பீடில் வந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார். ஏதாவது ஒரு காரணத்துக்கு அபராதம் காத்துக்கிட்டு தான் இருக்கும், கவனமாக இருக்கணும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.